என் ஸ்ட்ராங் காஃபி கான்டினென்டல் எக்ஸ்ட்ராவோட ஸ்ட்ராங்கா ஆரம்பிங்க, ஸ்ட்ராங்கா செல்லுங்க. என்ன சார், இலக்கிய அம்மாவை பார்த்தீங்களா சார்? என்ன பதில் சொல்லாமையே போறாரு? கௌதம் எதுக்கு வந்தாரு? ஏன் என்ன பார்த்துட்டு பேசாமலே கிளம்பிட்டாரு? ஏமா, உன் புருஷன் உன்னை பார்க்கணும்னு வந்தாரு. இப்போ போகும்போது நான் கேள்வி கேட்டா கூட காதுல வாங்காம போய்கிட்டே இருக்காரு. ஏதாவது பிரச்சனையாமா? இலக்கியா, உன் வீட்டுக்காரர் கிளம்பி போயிட்டாரா? ஆமா. அவர் எதுக்கு வந்தாரு? உங்ககிட்ட ஏதோ பேசிட்டு இருந்தாரே, என்ன சொன்னாரு? அதை ஏன் கேக்குறம்மா? நீ ஆயம்மா வேலை பாக்குறத அவர் பார்த்துட்டாரு. என்னம்மா சொல்றீங்க? அவர் பார்த்துட்டாரா? நிஜமாவா? ஆமா இலக்கியா, ஏதோ சந்தோஷமான விஷயத்த உன்கிட்ட சொல்லலான்னு வந்திருப்பாரு போல இருக்கு. நீ உள்ள தரைய துடைக்கிறத பார்த்ததும் அப்படியே இடிஞ்சு போயிட்டாருமா. அப்புறம் கையில ஏதோ பாக்ஸ் ஃபைல் எல்லாம் வச்சிருந்தாருமா. உன்னை பார்த்த அதிர்ச்சியில அதெல்லாம் அப்படியே கீழே போட்டுட்டாருமா. ஐயோ கடவுளே! கௌதம் எதை பார்க்க கூடாதுன்னு நான் மறைச்சு வச்சேனோ அதையே பார்த்துட்டாரு. என்ன நல்லா வச்சுக்கணும்னு எவ்வளவு ஓடி ஓடி உழைச்சாரு. ஆனா இன்னைக்கு என்ன இந்த நிலைமையில பார்த்ததும் அவர் மனசு என்ன பாடுபட்டிருக்கும். ஐயோ! இந்த விஷயத்தை அவர்கிட்ட இருந்து ஏமா மறைச்ச? இப்ப பாரு, உன்கிட்ட பேசாம அவரே கிளம்பி போயிட்டாரு. நீ வசதியா இருந்தப்ப இந்த வேலையை பண்ணியிருந்தா இலக்கியாவுக்கு பெரிய மனசு, சோசியல் சர்வீஸ் பண்றான்னு நினைச்சிருப்பாரு. ஆனா வாழ்ந்து கெட்டு எதுவுமே இல்லாம நிக்கிறப்போ பொண்டாட்டி இந்த வேலையை பார்த்தா நல்லவரா இருக்கிற எந்த புருஷனாலையும் இதை தாங்கிக்க முடியாதுமா. ஐயோ! நீ அவர்கிட்ட இந்த விஷயத்த மறைச்சதுனால மனுஷன் ரொம்ப கோவமா போயிட்டாருமா. எப்படி சமாதானப்படுத்த போறியே தெரியல. நான் அவருக்காக தானமா இதை செஞ்சேன். அத சொல்லிட்டு செய்ய வேண்டியது தானம்மா. அதான் இப்ப பிரச்சனையே. சரி இலக்கியா, இனிமே பேசி என்ன பிரயோஜனம்? பிரச்சனை ஆகக்கூடாதுன்னு நினைச்சேன், பிரச்சனை ஆகி போச்சு. இனி எப்படி நடந்துக்கணும்னு பாத்துக்கோ. பெல் அடிச்சிருச்சு, பசங்கெல்லாம் கிளாஸுக்கு போயிட்டாங்க, நீ வா. கௌதம் என்ன எடுத்துட்டு வந்தாரு? சரி வந்தாரே, ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்திருக்கலாம்ல. சந்தோஷமா வந்தவர இப்படி கோவப்படுத்தி அனுப்பிட்டேனே. எப்படி நான் அவரை சமாதானப்படுத்த போறேன்னு தெரியலையே. இலக்கியா நமக்காக போய் இப்படி ஆயாமா வேலை பார்த்திருக்கா. நீ இப்படி கஷ்டப்பட்டு தான் சம்பாதிச்சு வீட்டுக்கு பணம் கொண்டு வரியா? இது தெரியாம அந்த பணத்தை நான் கூலா செலவு பண்ணிட்டு சுத்திக்கிட்டு இருக்கேன். ச்சே! இலக்கிய அவ கஷ்டப்பட விட்டோம். நம்பி வந்தவளை இப்படி போய். ஏன் கௌதம் இங்க வந்தீங்க? என்ன இந்த கோலத்துல பார்த்துட்டு உங்க மனசு என்ன பாடுபடும்னு எனக்கு தெரியாதா? தப்பு இலக்கிய, நீ இப்படி பண்ணிருக்க கூடாது. நமக்கு நல்ல காலம் ஆரம்பிச்சிருச்சு. நாளையில இருந்து நீ ஸ்கூல் டீச்சர் வேலைக்கு போக வேணாம். ஏங்க இப்படி சொல்றீங்க? நான் கஷ்டப்படுறேன்னு தானே நீ வேலைக்கு போன. அதான் நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி முதல் அட்வான்ஸா வாங்கிட்டேன்ல. நீ உடனே டீச்சர் வேலையை ரிசைன் பண்ணு. நீங்க இப்படி சொல்றது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு.
ஆனா என்னால இப்பவே வேலையை விட முடியாது கௌதம். ஏன் விட முடியாது? இந்த பிசினஸ்ல 250 வீட்டையும் வித்து வர்ற பணத்துல கோபால் சாருக்கு 50 கோடி கொடுத்து பேங்க் லோனையும் அடைச்சு மீதி லாபமா மிஞ்சிற பணம் தான் உங்க பணம். அது வரைக்கும் அது இன்னொருத்தரோட பணம். நீங்க ஜெயிச்சு கடனை எல்லாம் முடிச்சு லாபத்தோட வீட்டுக்கு வாங்க. நான் அன்னைக்கு இந்த வேலையை விட்டுடுறேன். நான் விரும்ப மாட்டேன்னு தெரிஞ்சும் நீ இந்த வேலைக்கு போயிருக்கல, தப்பு பண்ணிட்ட. அப்போ இந்த காசுல தான் செல்போன்லாம் வாங்கி கொடுத்தாளா? எல்லாம் நாசமா போச்சு. கௌதமோட கம்பெனி ரகசியங்கள் எல்லாம் கிடைக்கும். அதை வச்சு அவனோட பிளானை தெரிஞ்சுக்கலாம், டெண்டரை எடுத்துடலாம், அவன் கஸ்டமர்ஸை என் பக்கம் திருப்பிடலான்னு எவ்வளவு கனவோட இருந்தேன். ச்சே, என் கனவெல்லாம் நாசமா போச்சு. அப்பா நாசம் ஆகலப்பா, அந்த இலக்கிய வந்து நாசம் பண்ணிட்டா. அவ மட்டும் வரலன்னு வைங்க, டாக்குமெண்ட போட்டோ எடுத்து நான் உங்களுக்கு அனுப்பியிருப்பேன். கடைசியில வந்து எல்லாத்தையும் சொதப்பிட்டா. ராட்சசி ராட்சசி. அஞ்சலி, ஆமா நீ ஆபீஸ்க்கு போறது யாருக்கு தெரியும்? இலக்கிய எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சு அங்க வந்தா? சொல்லு சொல்லு. அப்பா, புருஷனை பொண்டாட்டியும் நல்லவங்க மாதிரி சீனை போட்டு கம்பெனிக்குள்ள 4 ஜால்ராக்களை உருவாக்கி வச்சிருக்காங்க. அதுல எவனாவது போனை போட்டு சொல்லிருப்பான். இல்ல இருக்கவே இருக்காங்களே என் அத்தை. பெத்த பிள்ளைய விட பெறாத கௌதம் மேலதான் உங்களுக்கு பாசம் ஜாஸ்தி. ஒருவேளை நான் ஆபீஸ் வந்த விஷயத்த அவங்க கூட இலக்கிய கிட்ட சொல்லிருப்பாங்க. அப்பா இதெல்லாம் விடுங்க, அதான் முடியாதுன்னு ஆயிப்போச்சுல்ல. இப்போ அதை விட பெரிய பிரச்சனை உருவாயிருக்கு. என்ன புரியலையாப்பா? கௌதம் கூடிய சீக்கிரம் பிசினஸ்ல ஜெயிச்சிருவான் போல. எப்படி சொல்ற? அப்பா, கோபாலகிருஷ்ணனுங்கிறவரோட இடத்துல 250 வீடு கட்டி விற்கிறதுக்கான மெகா ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போறாங்கல்ல, அதுல பூமி பூஜை போட்டு 2வது செங்கலை கூட வைக்கல, அதுக்குள்ள ஒரு பிளாட் சேல்ஸ் ஆயிருக்குப்பா. ஆரம்பமே அதிரடியா இருக்கு. போக போக இன்னும் என்னென்ன அதகல ஆக போகுதுன்னு தெரியல. இங்க பாருங்கப்பா, இத விடவே கூடாது. கௌதம் இலக்கியம் பிசினஸ்ல ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்கள அப்புறம் அடக்கவே முடியாது. உங்களோட நம்பர் 1 பிசினஸ் மேன் ஆசையும் அவங்க அழிச்சிருவாங்கப்பா. 2 பேரும் திரும்ப எங்க வீட்டுக்கு வந்து ஏன் சந்தோஷத்தையும் நிர்மூலமாக்கிடுவாங்க. அப்படியா சொல்ற? என்னப்பா அப்படியா சொல்றியான்னு கேக்குறீங்க? உடனே சுதாரிக்கலனா நான் சொன்னதுதான் நடக்கும். நடக்காது. நான் இருக்கிற வரைக்கும் நடக்க விட மாட்டேன். அந்த கௌதம் பிசினஸ்ல ஜெயிக்கவே முடியாது. எப்படி சொல்றீங்க? இது என்னன்னு பாரு. என்னப்பா அது? கோபாலகிருஷ்ணன் இடத்தோட பத்திரம் மாதிரியே இருக்கு. இதுல தானே கௌதம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போறான். கரெக்ட். இது அதே இடத்தோட பத்திரம் தான். அந்த இடத்துல தான் கௌதம் இந்த ப்ராஜெக்ட பண்ண போறான். சரி, இது எப்படி உங்க கைக்கு வந்துச்சு? இந்த எஸ்எஸ்கேக்கு ஆள் இல்லாத இடமே கிடையாது. எனக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது அஞ்சலி. சரி, இத வச்சு என்ன பண்ண போறீங்க? பண்ணும்போது உனக்கே தெரியும். பிசினஸ் செய்யலாங்கிற கௌதமோட ஆசையில பெரிய வெடி வைக்க போறேன். பூமி பூஜைக்கு செங்கல் வைக்கிறதுக்கு ஒரு குழி தோன்றினானே, அது வெறும் குழி இல்ல, அவனோட ஆசைக்கு மரணக்குழி. அதுல என் பங்குக்கு நான் முதல்ல மண்ணள்ளி போட போறேன்.
நீ உன் பங்குக்கு மொத்தமா அவன் வாழ்க்கைய குழிக்குள்ள போட்டு புதைச்சிரு. அப்பா கேட்கவே சந்தோஷமா இருக்கு. அப்போ கௌதம் இலக்கியா வீடு கட்டி வைக்க முடியாதுல்ல? வீடு கட்டுறதா? அஞ்சலி, பூஜை பண்ணி செங்கலை வச்சதோட மொத்த கதையும் முடிஞ்சது. அடுத்த செங்கலை அந்த ஆண்டவனே நினைச்சாலும் வைக்கவே முடியாது. இனி என்னோட விளையாட்டை மட்டும் பாரு. கௌதம், கௌதம் ஸ்கூல்ல கொஞ்சம் வேலை, அதான் வந்து சமைக்க முடியாதுன்னு பார்சல் வாங்கிட்டு வந்துட்டேன். பசியோட இருப்பீங்க, வாங்க சாப்பிடலாம். ஆமாமா, டீச்சருக்கு ஸ்கூல்ல ஏகப்பட்ட வேலை இருக்கும்ல. குழந்தைங்களுக்கு பாடம் நடத்தணும், டெஸ்ட் வைக்கணும், ஹோம்வொர்க்கை செக் பண்ணணும். அடடடடா, எவ்வளவு வேலை இல்ல? ஆமா, ஸ்கூல்ல டீச்சர் வேலை மட்டும்தான் பாக்குறியா, இல்ல என்ன காப்பாத்துறதுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ராவா வேற வேலை பாக்குறியா? இல்ல கௌதம், நான் என்ன சொல்ல. கௌதம், 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 கௌதம். கௌதம், கௌதம், சாரி கௌதம். கௌதம், நான் என்ன சொல்றேன்னா, போதும். நீ எதுவும் சொல்ல வேணாம். ஆல்ரெடி ஒரு பொய் சொல்லிட்ட. அடுத்து இப்ப என்ன பொய் சொல்ல போற? அத கேக்குற அளவுக்கு என் காதுக்கும் மனசுக்கும் சக்தி இல்ல. போ, போயிரு. ஐயோ கௌதம், நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நான் வேணும்னே பொய் சொல்லல. நான் ஸ்கூல்ல ஆயம்மா வேலை செய்யறேன்னு சொன்னா உங்க மனசு கஷ்டப்படும் தான் நான் உண்மையை மறைச்சேன். இப்போ மட்டும் என் மனசை குளுகுளுன்னு நான் வச்சிருக்க. எதையாவது சொல்லி சமாளிக்காத. ஆரம்பத்திலே உனக்கு இந்த வேலை தான் கிடைச்சிருக்கு. ஆனா என்கிட்ட டீச்சர் வேலைக்கு போறேன்னு பொய் சொல்லியிருக்க. இந்த பாரு, நான் ஒண்ணு இந்த வேலையை தப்பா சொல்லல, கேவலமாவும் சொல்லல. எல்லா வேலையும் ரொம்ப நல்ல வேலை தான். ஆனா நீ படிச்ச படிப்புக்கு இந்த வேலை லாய்க்கு இல்ல. இது ஏன் நீ என்கிட்ட சொல்லல? வேலைக்கு போன முதல் நாள்ல இருந்தே நீங்க ஏமாத்திக்கிட்டு இருக்க, அப்படித்தானே? கௌதம், நான் டீச்சர் வேலை கேட்டுதான் அந்த ஸ்கூலுக்கு போனேன். ஆனா அங்க வேகன்சி இல்லைன்னு பிரின்சிபல் சொல்லிட்டாங்க. 2 மாசம் கழிச்சு வா, டீச்சர் வேலை தரேன்னு சொன்னாங்க. ஆனா நம்ம கிட்ட பணம் இருப்பு குறைஞ்சுக்கிட்டே வந்தது. சம்பளம்னு ஏதாவது வாங்கினாதான் வீட்டு செலவை சமாளிக்க முடியும். நீங்களும் அப்பதான் பிசினஸ்க்கு ட்ரை பண்ண முடியும்னு நினைச்சுதான் நான் அந்த வேலைக்கே ஒத்துக்கிட்டேன். அது கூட வெறும் 2 மாசம் தான். அதுக்கப்புறம் எனக்கு டீச்சர் வேலை கிடைச்சிடும். ஹலோ மேடம், நீ இப்ப செய்யற வேலையை பத்தி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீ என்னமோ 2 மாசத்துக்கு அப்புறம் உள்ளதுக்கு போயிட்ட. நீ இந்த வேலை பார்த்துதான் நான் பெரிய ஆள் ஆகணுமா? நீ ஸ்கூல்ல கூட்டி பெருக்கி தான் என் கௌரவத்தை காப்பாத்தணுமா? குழந்தைங்களுக்கு சோறு ஊட்டி தான் எனக்கு சாப்பாடு போடணுமா? சொல்லு. நம்ம ப்ராஜெக்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் டிசைனர் மேனேஜர் கிட்ட கூட காட்டாம முத உன்கிட்ட தான் காட்டணும்னு எவ்வளவு ஆசையான ஸ்கூலுக்கு வந்தேன் தெரியுமா? ஆனா உன்னை அந்த கோலத்துல பார்த்துட்டு என் மனசு சுக்கு நூறா உடைஞ்சு போச்சு. உன்னை அப்படி பாக்குறதுக்கா நான் ஓடி ஓடி உழைச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த பாரு, இப்ப என்கிட்ட சொத்து பேங்க் பேலன்ஸ்லாம் இல்லாம இருக்கலாம். ஆனா மனசளவுல நான் இன்னைக்கும் நம்பர் 1 பிசினஸ் மேன். இன்னைக்கு இல்லைனாலும் நிச்சயம் ஒரு நாள் அந்த இடத்த நான் பிடிப்பேன். நானே சோர்ந்து போயிருந்தப்ப கூட நீ எனக்கு அப்படித்தான் பலமுறை நம்பிக்கை கொடுத்துருக்க.
ஆனா அந்த பெரிய பிசினஸ்மேன்ங்கிற பதவிய உன் கஷ்டத்து மேலயும் உன் ரணத்து மேலயும் நின்னுதான் நான் பிடிக்கணுமா? சொல்லு இலக்கியா, சொல்லு. இல்ல கௌதம், நம்ம வீட்டு செலவை சமாளிக்கணும்ல. நீங்க முன்னேறதுக்கு நான் சப்போர்ட்டா இருக்கணும். அந்த அக்கறையில தான் இந்த வேலையை ஒத்துக்கிட்டேன். இத உங்ககிட்ட சொன்னா நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. பிசினஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாம தவிப்பீங்களேன்னு தான் நான் சொல்லல. இதுதான் உண்மை கௌதம். நீங்க வந்து என்ன ஸ்கூல்ல பாத்துட்டு போனீங்கன்னு தெரிஞ்சதும் நான் எப்படி துடிச்சு போயிட்டேன் தெரியுமா? என் கௌதம் கிட்ட நான் போய் சொன்னது எதுக்காக? என் கௌதம் என்ன அந்த கோலத்துல பார்த்து மனசு உடைஞ்சு போய் பிசினஸ்ல ஜெயிக்காம விட்டுறக்கூடாதுல்ல, அதுக்காக தான். ப்ளீஸ் கௌதம், என்ன புரிஞ்சுக்கோங்க. என் மேல கோவப்படாதீங்க. உன் மேல எனக்கு எந்த கோபமும் இல்ல. எனக்கு கோபம் யார் மேல தெரியுமா? என் மேல. ஒன்னு அந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டன்ல, என் மேலதான் எனக்கு கோபம், ஆத்திரம், வெறுப்பு எல்லாம் இருக்கு. எப்பவும் என்ன பாத்துக்கிறவளா இருக்கிற ஒன்ன என்னால கேர் பண்ணி பாத்துக்க முடியலையே. அந்த வருத்தம் தான். எனக்காக நீ வேலைக்கு போறேன்னு சொல்லிட்ட, ஆனா நான் நீ எங்க போற, எங்க வேலை பாக்குற, என்ன பண்ற, இது எதையும் நான் கவனிக்காம விட்டேன். நான் கவனிச்சிருக்கணும். அந்த கவலை தான் என்ன போட்டு வாட்டிக்கிட்டு இருக்கு. அன்னைக்கு கூட ஒரு நாள் இந்த டீச்சர் வேலையை விட்டுடுன்னு சொன்னேன். அப்பவாத நீ விட்டுருக்கலாம். ஆனா பசங்களுக்கு சேவை செய்யறது பிடிக்கும்னு நீ சொன்ன. அப்ப கூட நீ என்கிட்ட போய் தானே சொல்லியிருக்க. என் வாழ்க்கையிலே இன்னைக்கு ரொம்ப கொடுமையான நாள். என்னால இதை மறக்கவே முடியாது. கௌதம், கௌதம் ப்ளீஸ் கௌதம், சாப்பிடுங்க கௌதம். கௌதம், கௌதம் சொன்னா கேளுங்க. கௌதம், எனக்கு வேண்டாம் இலக்கியா. கௌதம், வெறும் வயித்தோட படுக்க கூடாது. எந்திரிங்க. மனசு பூரா வெறுமையாகி போயிடுச்சு. என்னால சாப்பிட முடியாது. கௌதம் ப்ளீஸ், நான் எதையும் திட்டம் போட்டு பண்ணல. நான் நம்ம நல்லதுக்காக தானே பண்ணேன். இது ஒரு சாதாரண விஷயம் கௌதம், இதையே பெருசு பண்றீங்க. எந்திரிங்க, சாப்பிடுங்க. எது சாதாரண விஷயம்? ஜானகி பில்டர்ஸோட ஒன் ஆஃப் த ஓனர் இலக்கியா ஆயமா வேலை பாக்குறேன். சும்மா சமாளிக்காத. கௌதம் சொன்னா கேளுங்க. இனிமே நான் இப்படி பண்ண மாட்டேன். சாரி கௌதம், சாரி. எந்திரிச்சு சாப்பிடுங்க. கௌதம் எந்திரிங்க கௌதம். என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. நீ சாப்பிட்டு படு. நீங்க சாப்பிடாம நான் மட்டும் எப்படி சாப்பிடுவேன்? எந்திரிங்க, எந்திரிங்க கௌதம். வேணாண்ணா விட. நீ பேசாம இரு இலக்கியா. கௌதம் ப்ளீஸ். கைய விடு. கௌதம், கௌதம். கௌதம், சைட்டுக்கு கிளம்பிட்டீங்களா? சொல்லுங்க கௌதம். கௌதம், இன்னும் என் மேல உள்ள கோவம் குறையலையா? உங்க கோவம் குறைய நான் என்ன பண்ணணும்? சரி, இப்ப வேணும்னா என்ன 2 அடி அடிச்சுக்கிறீங்களா? ஆனா என்கிட்ட பேசாம மட்டும் இருக்காதீங்க கௌதம். அடியால கிடைக்கிற வலியை விட உங்க அமைதியால கிடைக்கிற வலி ரொம்ப வலிக்கும். என் இலக்கியாவை அடிக்கிற அளவுக்கு நான் உனக்கு கேவலமானவன் இல்ல. ஆனா அதே இலக்கியா எனக்கு கொடுத்த அடியோட வலிய தாங்க முடியாம பேசாம இருக்க.
நிறைய பிரச்சனைகள் வரும். ஆனா அதை ஃபேஸ் பண்றது எனக்கு புதுசுன்னு இல்ல. ஏன்னா தினமும் என் நாள் ஆரம்பிக்கும் என் ஸ்ட்ராங் காஃபி கான்டினென்டல் எக்ஸ்ட்ராவோட. ஸ்ட்ராங்கா ஆரம்பிங்க, ஸ்ட்ராங்கா செல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.